இங்க ஒரு ஃபேமிலி அவங்க பையனோட வாயை ஒரு ஸ்கேல வச்சு அளக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனோட வாய் எந்த சைஸுக்கு இருக்குதோ அந்த சைஸுக்கு கரெக்டா மாவை கட் பண்ணி அதுல மோமோ செஞ்சு அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலியே ஒரு ஓசிடி ஃபேமிலி, எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி இந்த பையன் பிறந்ததுல இருந்து அவனோட அப்பா அம்மா ஒரு டைம் கூட அந்த பையனை தூக்குனது கிடையாது. ஸ்கூல்ல பசங்களை தூக்கிட்டு ஓடுற காம்படிஷன் வச்சா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கிறது ஹைஜீன் இல்லைன்னு சொல்லி வளர்க்குறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா இடி இடிக்கும் போது தனியா தூங்க பயந்துகிட்டு அவங்கள தூக்க சொன்னா கூட தூக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடுமைக்கார அப்பா அம்மாவா இருக்காங்க. அவனும் சின்னதுல இருந்து பாசத்துக்கு ஏங்கி கடைசியில பெரியவனாகி அவங்கள மாதிரியே மாறிடுறான். அவனே நினைச்சா கூட அவனோட ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லி வேலைக்கு போறதுக்கு ஷார்ப்பா அந்த டைம் வந்து அடுத்த செகண்டே வீட்டை விட்டு வெளியில போயிடுவான். இவன் இப்படி இருக்கிறதுனால இவன் கூட வேலை செய்யறவங்களும் இவனை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுறாங்க. சோ இது வரைக்கும் இவன் கூட யாருமே பழகாம தனிமையில இருக்கிறது போர் அடிச்சு அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்க ட்ரை பண்றான். அதை கூட பக்காவா பிளான் பண்ணி முன்னாடியே அவனோட இறுதி ஊர்வலம் முதற்கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட சொன்ன டைம்க்கு அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறான். ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து அவனை காப்பாத்திடுறா. சோ இவன் கடைசி ஊர்வலத்துக்கு சொன்ன டைம் மிஸ் ஆயிட்டதுனால இவன் அந்த பிளானையே கேன்சல் பண்ணிடுறான். இப்படியே அந்த பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டு ஒரு நாள் அவனோட வீட்டுக்கு போறான். அங்க போனா அந்த பொண்ணோட வீட்டை ரொம்ப மோசமா குப்பத்தொட்டி மாதிரி வச்சிருக்கா. சோ ஒரு துணியை போட்டு அது மேலதான் உட்கார்ந்திருக்கான். கொஞ்ச நேரம் ஆக ஆக அவனால அந்த வீட்டுல இருக்க முடியாம அவளோட வீட்டை இவன் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு இவன் கூட பேசிட்டே தூங்கிடுறா. தூங்கி எழுந்து பார்த்தா அவ அவளோட வீட்டுல தான் இருக்காளன்னு அவளுக்கே டவுட் வர அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கான். என்னதான் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் அவளோட லிப்ஸ்டிக்கை கட் பண்ணி வச்சதை பார்த்து கடுப்பாகி அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி சொல்லான்னு வெளியில வந்தா அவன் அவனோட வீட்டுக்கு போகாம இவ வீட்டுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கான். ஏதோ கோமா நிக்கிறான்னு பார்த்தா மணி 8 ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப கரெக்டா மணி 8 ஆன அடுத்த செகண்டே அவனோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான்.